எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தரமான சீட்டட் சைக்கோ த்ரில்லர் மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்க 2K கிட்ஸ் கிட்ட போய் 80sல இந்த மாதிரி ஒரு மூவி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு கதை. உங்கள எத்தனை பேர் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு நம்புறீங்க? அப்படி நீங்கள் நம்பலையா? இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம படத்தோட ஹீரோயினை ஒரு பணக்கார பையன் வந்து காதலிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு அவன் அழகாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், நல்லவன் மாதிரி தெரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு பக்காவான சைக்கோ அப்படின்னு. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க கடைசியில் அந்த சைக்கோ கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன கதை தான் சிகப்பு ரோஜாக்கள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்து ரசித்த படங்களை மீண்டும் பார்க்க ஒரு கதை இருக்குது. நான் உங்கள் நரேட்டர் ஸ்ரீ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பங்களா வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு தோட்டக்காரன் வந்து தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு எலி ஓடுறத பார்த்ததுமே அதை அடிச்சு கொண்டு அவனோட தோட்டத்திலே போச்சிடறான். எப்படி நம்மலாம் ஒரு ஆர்ட் ஒர்க்கை ரசிச்சு பண்ணுவோமோ அந்த மாதிரி அவன் அதை புதைக்கிறத ரசிச்சு பண்ணிட்டு இருக்கான். தோட்ட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு காஃபி எடுத்துட்டு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு ஒரு மாதிரி சஸ்பீசியஸாக போயிட்டு இருக்கான். அடுத்து நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. என்னடா கமல்ஹாசன் சாரை போய் நான் வில்லன்னு சொல்கிறேனேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த படத்தை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வந்து 2 கப்பில் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதில் இருக்க 1 கப் காஃபியை எடுத்து கமல் சார் குடிக்கிறாரு. இவர் பேர் இந்த படத்தில் திலீப். குடிச்சிட்டு இருக்காரு. அப்போதான் அந்த பையன் பார்க்குறான், அவரோட பெட்டில் நிறையா மல்லிகைப்பூ கிடக்குது, அதுக்கப்புறம் ஒரு லேடியோட இன்னர்லாம் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். இதை அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சோடனே காஃபி கப் எடுத்து அவன்கிட்டே கொடுத்துட்டு இன்னொரு கப் காஃபிலாம் வேணாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் திலீப் போய் குளிச்சுட்டு ரெடியாகி கீழே வராரு. வந்து பார்த்தா அவரோட மேனேஜர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி செக்ரட்டரி எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ முழிக்கிறாரு, ஜெயிலுக்கா இதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மேனேஜர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு அக்டோபர் 12 உங்களோட பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் ஓ அப்படியா அப்படின்றாரு. என்னன்னா ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கெலாம் அவர் போயிட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஏதாவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒவ்வொரு கைதிகளுக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க போலீஸ் வந்து ஒவ்வொருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து இந்த கொலை பண்ணியிருக்கான், இவன் குழந்தைங்களை கடத்தி கொண்டுட்டான், இவன் தன் குடும்பத்தையே தீ வச்சு எரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் அந்த போலீஸ்கார் சொல்லிட்டு இருக்காரு. திலீப்பும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். கடைசியா ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா தன்னோட ஒய்ஃபையே சந்தேகத்தின் பேர்ல வந்து கொன்றிருப்பான். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனை பார்த்ததும் மட்டும் நம்ம திலீப்க்கு ஏதோ ஒரு நினைவுகள் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன நினைவு வருது அப்படின்றதெல்லாம் கிளியராக காமிக்கல. ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்குது, யாரோ கத்துற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்குது. அப்புறம் அப்படியே அவர் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போலீஸும் திலீப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸ் கேட்குறாரு, இந்த மாதிரி நானும் பார்க்குறேன், வருஷம் வருஷம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கைதிகளுக்கு உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க, இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு. அதுக்கு திலீப் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. என்னோட அப்பாவுமே சில வருடங்களுக்கு முன்னாடி இதே ஜெயிலில் தான் இருந்தார். தான் செய்யாத ஒரு தப்புக்காக 7 வருஷம் தண்டனை அவர் அனுபவிச்சாரு. ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வெளி உலகம் பிடிக்காத அவர் வந்து தன்னைத்தானே ஒரு அறைக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்பா மாதிரியான ஆட்கள் தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறவங்க சில பேர் இந்த இதுக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அப்படியே அவரோட ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்க சில பொண்ணுங்க இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப சவுண்டா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை இவர் பாக்குறாரு. இவர் பார்த்தோன்னா மற்ற பொண்ணுங்க எல்லாருமே அமைதியாகி அப்படியே கொஞ்சம் தலை குனிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப திமிராவே பார்த்துட்டு இருக்கா. அவங்கள மட்டும் நோட் பண்ணிட்டு இவர் கேபினுக்கு போயிடுறாரு. அடுத்து இன்டர்வியூ வைக்கிறாரு. ஒவ்வொரு பொண்ணா வராங்க. அப்பதான் இவங்களுமே வராங்க. இவங்க பேர் சித்ரா. இவங்க யாருன்னு தெரியுதா? வடிவுக்கரசி மேம். இந்த படத்துல வந்து சித்ரான்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அவங்க வராங்க. அவங்கள திலீப் தான் இன்டர்வியூ பண்ணுறாரு. இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது, நமக்குமே நிறைய விஷயம் தெரிய வருது. சித்ரா இருக்காங்கல்ல, இவங்க எந்த மாதிரி கேரக்டராக இருக்காங்கன்னா 2K கிட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது பார்ட்டி கிளப்புன்னு போகிறது, நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி கேரக்டராக இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் கூட பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த டைமில். என்னடா அப்படின்னு இவங்களை பார்த்ததும் திலீப்க்கு ஒரு தாட் மாதிரி வருது. என்னென்னா யாரோ ஒரு பொண்ணு வந்து செவத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அப்புறம் கால் காமிக்கிறாங்க, அந்த மாதிரி தாட் வந்துட்டு இருக்கு இவருக்கு. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், என்னடா அது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா சித்ராவையே பிஏவாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. இன்டர்வியூ எல்லாமே முடிச்சுட்டு அவர் ஒரு கடைக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோயினுமே அவர் மீட் பண்ணுறாரு யதார்த்தமாக.
ஹீரோயினை பார்த்ததுமேவும் அவருக்கு சேம் தாட் வருது. அப்புறம் அவங்க சாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளே போயிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு திலீப்புமே உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க நிற்கிற கேபின் கிட்ட போயிட்டு ஒரு கர்ச்சீஃப் மட்டும் டீசெண்டாக வாங்கிட்டு போயிடுறாரு. வேற எதுவுமே அவங்க கிட்ட பேச. நெக்ஸ்ட் டேவும் ஹீரோயின் கடைக்கு வராரு. திலீப்க்கு வந்து ஹீரோயினை பிடிச்சிருச்சா இல்லையா என்னன்றது நமக்கு தெரில. திருப்பி வந்து கர்ச்சீஃப் கேட்குறாரு. ஹீரோயின் ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க. இல்லைன்ட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த கர்ச்சீஃப் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு அந்த கர்ச்சீஃப் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி நெக்ஸ்ட் டேவும் அந்த கடைக்கு வராரு. வந்து அந்த கர்ச்சீஃபை வாங்கிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட இது என்னோட கிஃப்டாக நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஹீரோயின் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அதை பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட கேட்டு இந்த புக்கை நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஹீரோயினும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்த்தா ஷீலா அப்படின்ற நேம் போட்டிருக்கு. இவர் என்ன நினச்சாருன்னா ஹீரோயினோட நேம் தான் ஷீலா போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஆஃபீஸ் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஃபோன் வருது. அதை மேனேஜர் தான் அட்டன் பண்ணுறாரு. யார் பண்ணியிருப்பான்னா சித்ராவோட அண்ணன் வந்து கால் பண்ணியிருப்பாரு. அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சித்ராட்ட பேசணும், அவகிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு சித்ரா இங்கே வந்து 4 நாள் ஆச்சு, அவங்க வேலைக்கே வரது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சித்ராவோட அண்ணன் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க, அவளை ஒரு வாரமாக காணோம், வீட்லேயும் இல்லை, உங்கள் ஆஃபீஸில் தான் இருப்பான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு ஆமாங்க அவங்க வந்தாங்க தான், 2 நாள் தான் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் 4 நாளாக அவங்க வேலைக்கே வர கிடையாது, எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செகண்டாக ஒரு கால் வருது. யாருக்கு அப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வருது. இவங்க நேம் தான் ஷீலா. அந்த ஃபோனில் பேசுகிறவன் யார் என்னங்களாம் சொல்லலை. இந்த மாதிரி நான் அவங்களோட தீவிர ஃபேனுங்க, நான் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்குக்கு வருவேன், ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பேன், ரெட் ரோஸ் வச்சுருப்பேன், மறக்காமல் வந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவங்களும் வந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நான் வெளியில் போகிறேன்டி, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த ஓனர் அம்மா கேட்டால் நீ சொல்லிடு, நான் போயிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பார்க்கில் யார் நிற்கிறான்னு பார்த்தா நம்மளோட திலீப் தான் நின்றுட்டுருக்காரு. ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரெட் ரோஸ் வச்சுட்டு. அவர் என்ன வச்சுட்டு இருப்பாருன்னா ஹீரோயின் வருவாங்க, அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. அதை பார்த்ததும் என்னடா இந்த பிள்ளை வருது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஓகே பேரை மாற்றி பார்த்துட்டோம் போல், தப்பான பொண்ணுக்கு கால் பண்ணிட்டோம் போல் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஜோப்பில் வச்சுருந்த ரெட் ரோஸ் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன பையனுக்கு கொடுத்துட்டு அவர் அங்கே போய் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுக்கிறார். ஷீலா வந்து பார்க்குறாங்க, இந்த பையனாக நம்ம கூப்பிட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி. சரி இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ போன சைடு போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா ஹீரோக்கு ஒரு தாட் வரும் தெரியுமா, ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸுக்குலேருந்து நிற்கிற மாதிரி கால் தெரியுற மாதிரி அந்த இது வருது. அதோட ஒரு கார் கிளம்பி போகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை அவங்க துணிக்கடையில் காட்டுறாங்க. அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ ஓனர் அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் ஷீலா வேலைக்கு வரல, உனக்கு ஏதாவது தெரியுமா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லலை, நேற்று ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கிளம்புனா, ஆனால் என்னாச்சுன்னு தெரில, என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க என்ன இருக்கும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஷீலாவை காட்டுறாங்க. ஷீலாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹீரோ கூட தான் போயிருப்பாங்க. அவங்க 2 பேர் பெட்டில் இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவங்கள கழுத்து நெரிச்சே கொன்னுடுறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல, இப்போ எதுக்கு அவன் ஷீலாவை கொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம குழம்பிட்டு இருப்போம். அங்கே தான் நமக்கு டேரக்டர் வந்து ரிவைல் பண்ணுறாரு, திலீப் வந்து ஒரு கொலைகாரன் அப்படின்ற மாதிரி. அவன் ரொம்ப கேஷுவலாக கொள்கிறான், ஃபஸ்ட்டு கொலை மாதிரிலாம் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடியே நிறைய கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது. நம்ம ஒரு கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்ற எந்த வித பயமுமே இல்லாமல் அடுத்து வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீரோயின் வேலை முடிஞ்சு ஷீலாவை பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கே பயமாக இருக்குது, என்னடா அடுத்த விக்டம் ஹீரோயின் தானா அப்படின்ற மாதிரி பயமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே என்ன நடக்குது அப்படின்னா ஹீரோயின் வந்து ஒரு வண்டி மேலே விழுக போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ தான் காப்பாற்றிட்டு அவங்கள அவனோட காரில் ஏற்றிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவர் தானே, 2-3 டைம் பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பி ஏறுறாங்க. இவங்க எப்படி நம்பினாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. காரில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்ருக்கான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது, அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்த ஊர் இதுவா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன், என் சொந்த ஊர் இது இல்லை, அம்மா அப்பா வந்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கெலாம் கன்ஃபார்மாக டீட்டெயிலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் இந்த மாதிரி கொலைகாரனுங்க சைக்கோஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்கி கொடுத்துரும். இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி அமைஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்ருக்காங்க. ஹீரோயினுமே சில கேள்விகளை கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை,
அவருமே வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வெளியே உலகம் பிடிக்காம தனி ரூமில் வந்து அடைச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்துட்டு அச்சோ பாவம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பாவம் பார்க்க வேண்டியது ஹீரோயினுக்கு தான், அவங்க வந்து அவனுக்கு பாவம் பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவன் பேசி நம்ம ஹீரோயினை நல்லா சிரிக்கலாம் வச்சிட்றான். அதிலே ஹீரோயினுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா அவன் ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறான், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலேயே வந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதை சாக்க எடுத்துகிட்டு அவனுமே வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ஓகே சொல்லிடுறாங்க. பாருங்கள் எப்படி கனவெல்லாம் கண்டுட்ருக்காங்க. நமக்கு தான் தெரியும் அவன் கொட்டு போய் கொலை பண்ண போகிறான்னு, இவங்க நினச்சி கனவு கண்டுட்ருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய். ஹீரோயின் அவன் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க என்ன கல்யாணம் ஆகி முதல் நாள் வரும், ஆர்த்தி எடுக்க கூட யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்த்தி எடுக்க வேலைக்காரி கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான் வேலைக்காரிலாம் இங்கே யாருமே இல்லை, எல்லாமே வேலைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காலை உள்ள எடுத்து வச்சு வந்துடுறாங்க. அவன் ஹீரோயினுக்கு அவன் வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ பார்க்குறாங்க அவன் லைப்ரரியில் ஃபுல்லாக அடல்ட் புக் இருக்குது. அடுத்து 2 பேர் 3 பேர் விளையாடுற கேமில் எல்லாமே ஒரு சேர் தான் போட்டிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் மட்டும்தான் இங்கே ஜெயிக்கணும், எனக்கு தோக்குறது பிடிக்காது, அதனால் நான் விளையாடி நான் மட்டும்தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்து இன்னொரு ரூம் பார்க்குறாங்க, அதில் இன்டூ மார்க் போட்டிருக்கு. இதில் என்ன இன்டூ மார்க் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது என் அப்பாவோட பழைய ஸ்டோர் ரூமு, இதில் ஃபுல்லாக தூசியாக இருக்கும், அதனால் இதுக்குள்ளெல்லாம் நீ போகாத, வா அடுத்து கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம், இங்கே தான் வந்து உன்னோட மாமனார் தங்கியிருக்காரு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவருக்கு வெளி உலகம் பிடிக்காதுன்னு, அவர் இங்கே தான் தங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி கெஸ்ட் ஹவுஸை காட்டுறான். இவங்களும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து திலீப்க்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி அர்ஜென்ட்டான ஒர்க்கர்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, உடனே வர சொல்லி கால் பண்ணுறாங்க. இவனும் ஹீரோயின் கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறான் அங்கேருந்து. ஹீரோயின் அடுத்து போர் அடிக்குதேன்னு சொல்லி ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க. அவங்களோட பால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே விழுந்துருது. அதை கேட்டு அந்த குழந்தைங்க வராங்க. அதனால் ஹீரோயினும் போய் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இன்னொரு ஆன்ட்டி இருந்தாங்களே அவங்க எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க யார் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, நல்லா பூதம் மாதிரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் பால் கேட்டோம், அவங்க தரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே யோசிக்கிறாங்க என்னது ஒரு ஆன்ட்டி இருந்தாங்களா, இந்த வீட்டில் வேலைக்காரி கூட இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு ஆன்ட்டி இருக்காங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்க சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இந்த திலீப் எதுக்காக அவசரமாக ஆஃபீஸ் போயிருப்பான் அப்படின்னா அங்கே சித்ராவோட அண்ணா வந்திருப்பாங்க, சித்ராவை கூட காணோன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதனால அவர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி சித்ரா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டோட ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கா, அங்கே வேலை செஞ்ச ஒரு பையன் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்துருக்கான், அந்த பாய் ஃப்ரெண்ட் உங்கள் கம்பெனியில் இருக்க யாரோ ஒருத்தராக கூட இருக்கலாம்ல, அதனால தான் அவனை பார்த்து விசாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திலீப்புமே வந்துட்டு சரி நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கலாம், நான் அதுக்கு தடை போட மாட்டேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க போய் ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வெயிட்டர் என்ன சொல்கிறான்னா இங்கே இருக்க யாருமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதனால் வந்து சித்ராவோட அண்ணன் போய் திலீப் கிட்ட தேங்க்ஸ், இங்கே இருக்க யாருமே இல்லையாமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்க போகிறத இவன் ஒரு மாதிரி க்ரூவலாக பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான் சித்ரா வந்து அன்றைக்கி நைட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு இவங்க கூட தான் வந்திருப்பாங்க, அப்போ தான் அந்த வெயிட்டருமே அவங்கள பார்த்துருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை நைட்டு வீட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த தோட்டக்காரன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் கேமராவை வைக்கிறான். அதுவும் எப்படின்னா பெட்ரூமை பார்த்த மாதிரி வைக்கிறான். இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படிலாம் வாழ்க்கை கிடச்சிருக்கு, இனி நான் இப்படிலாம் வாழ போகிறேன், இனி என் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி அழகாக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பாட்டோட முடிவில் பாருங்கள் எப்படி சோகமாக நின்றுட்டுருக்காங்கன்னு. ஏன் அப்படின்னா இன்னும் திலீப் வந்து வீட்டுக்கு வரல, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெயிட் பண்ணி போர் அடிச்சிருது. அதனால் சரி போய் ஒரு ஆப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் கட் பண்ணுறாங்க. அப்போ தெரியாதனமாக அவங்க கையை வெட்டிக்கிறாங்க. கையை வெட்டினோன்னா அதுலேருந்து ஒரு 2 சொட்டு ரத்தம் வந்து கீழே விழுந்துருது. சரி கையை கழுவிட்டு வரலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ தான் இந்த பூனையோட சவுண்ட் ஒன்று கேட்குது. இது வந்து திலீப் வளர்த்துற பூனை. அந்த பூனையோட சவுண்ட் கேட்குது. அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா இவங்க கையிலேருந்து ரத்தம் வந்திருக்கும்ல, அந்த ரத்தத்தை வந்து அது நக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோம்னா அவங்க பயந்துடுறாங்க. அவங்க போய் ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ தான் இந்த திலீப் வருவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க அந்த கார்டன் இருக்கும்ல, அவங்க கார்டன் வந்து
நிலத்தடியிலேருந்து தண்ணி மேலே பீச்சி அடிச்சிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஐயோ கீழே பைப் உடஞ்சிருச்சு போலையே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. அது தண்ணி வரும்போதே அது கூட சேர்ந்து ஒரு கையும் வருது. அதை பார்த்தோன்னா அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. கண்ணு முன்ன தெரியாமல் ஓடுறாங்க. அப்போ கால் தடுக்கி விட்டு ஒரு ரூம்குள்ளே விழுகிறாங்க. அந்த ரூம் பார்த்தா செம்ம டார்க்காக இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. என்னடா இந்த ரூம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அங்கே பக்கத்துலயே லைட் சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. இது வரைக்குமே ஹீரோயின் கண்ணுக்கு ரொம்பவே சாந்தமாக தெரிஞ்ச திலீப் இப்போ வேற மாதிரி இருக்கான். அவங்க பார்க்குறாங்க, அவன் நிறையா பெண்களை கடத்தி கொலைப்படுறதுக்கான பிளான் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கான். நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கான். இதெல்லாம் ஹீரோயின் பார்க்கும்போதே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி ஒரு சைக்கோவையாக நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அடுத்து என் கதை அப்படின்னு போட்டு ஒரு கதை மாதிரி ஒன்று எழுதி வச்சுருக்கான். அதை போய் ஹீரோயின் படிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை நமக்குமே அப்படியே காட்டுறாங்க. என்னென்னா, திலீப் சின்ன வயசாக இருக்கும்போது அவன் சித்தி கையால் பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்கான். எதுக்கு எடுத்தாலும் அவங்க சித்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவனை சின்ன சின்ன விஷயத்துக்கும் போட்டு எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நாள் அடி தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணிடுறான்னா வீட்டை விட்டே ஓடி போயிடுறான். அவனுக்கு சரியான பசி பஞ்சம் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு வீட்டில் அவனுக்கு சாப்பாடு போடுறான். அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவனை நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்கேயே கிடக்கட்டும், நம்ம வேணால் 2 நேரம் சோறு போட்டுடலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அவனுமே அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே ரொம்ப சமத்தாக பார்த்துட்டு இருக்கான். சின்ன பையனில் அவன் உண்மையாலுமே நல்ல பையனாக தான் இருந்திருக்கான். அப்போ தான் ஒரு நாள் அந்த மாமி இருந்துட்டு, இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா, வரத்துக்கு டைம் ஆகும், அக்கா வந்தான்னா காஃபி போட்டு குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. மாமியோட பொண்ணுமே வீட்டுக்கு வந்துடுறா. திலீப் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, வர 7 மணி ஆகுமாம்மாக்கா, நம்மளை டீ போட்டு குடிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும் இருந்துட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, நம்ம திலீப்பை ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறா. அப்புறம் அவனை உள்ளே கூப்பிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிறா. இவ தான் எல்லா தப்புமே பண்ணா. ஆனால் அவங்க அப்பா அம்மா பார்த்த உடனே பிளேட் அப்படியே மாற்றி விட்டுறா. இங்கே பாருங்கப்பா, இவன் என்னை கெடுக்க பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்றா. பெற்றவங்க யாரை நம்புவாங்க? கண்டிப்பாக அவங்க பொண்ணை தானே நம்புவாங்க. அதனால இவன்கிட்ட என்ன நடந்துச்சு எதுவுமே கேட்காம இவன் தான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு பண்ணுற தப்பெல்லாமே பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி நின்றுக்கிறான். அந்த ஒரு இதுதான் அவனோட மைண்டில் ரொம்ப நல்லாவே பதிஞ்சிருக்கும். அப்புறம் அவன் அங்கேருந்து ஓடி வந்துடுறான். திருப்பியும் வேற ஒரு ஊருக்கே வந்துடுறான். அங்கே ஒரு கப்பலை பார்க்குறான். அவங்க வெளியே நின்று அவங்க நாய்க்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பசிக்குது. அவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்குறான், இந்த மாதிரி நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, உங்கள் நாய்க்கு போடுற பிஸ்கெட்டாவது எனக்கு போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பாவம் பார்த்துட்டு அந்த பிஸ்கெட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, சரி இவனை இங்கேயே வேலைக்கு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கான். அந்த வீட்டு ஓனர் இருக்கார்ல, அவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்கும், அதுக்காக கிளம்பிட்டு இருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃப் ரொம்ப அக்கறையாக பேசுவாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, மாத்திரெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் பார்ப்பான், என்ன ஒரு லவ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திருப்பி வரும்போது வேற ஒருத்தர் கூட வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் அவனுக்கு என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, நல்லவங்கன்னு நினச்சோமே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பான். அந்த ஓனர் போன ஃப்ளைட் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இஷ்யூனால திருப்பி வந்துடும். அவர் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தோடனே இவன் அழுதுகிட்டே சொல்லுவான், ஐயா அம்மா அம்மானுவான். இவர் என்னடா அம்மாவுக்கு என்ன அப்படின்னோன்னா, அம்மா மேலே ஒருத்தர் கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் கோவமாக மேலே போய் பார்ப்பான். அப்போ பார்த்தா வேற ஒருத்தர் கூட இருக்கிறத பார்த்ததும் இவர் என்ன பண்ணிடுவார்னா, கத்தியை வச்சு அந்த ஒய்ஃபை கொன்னுருவாங்க. இதை பார்த்ததும் திலீப்க்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. அவன் குத்துங்க ஏசமா குத்துங்க, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கான். இதை அவர் பார்த்தோன்னே, நீ தாண்டா என் பையன், இனிமே என்னோட சொத்துக்கு எல்லாமே வாரிசு நீ தான், நான் ஜெயிலுக்கு போகிறேன், நீ கவலைப்படாத, நீ இங்கேருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொண்கள் எல்லாத்தையுமே நீ கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த குட்டி சைக்கோ உருவாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு சைக்கோக்கள் உருவாகிறதுக்கு பின்னாடியுமே கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். யாருமே பிறக்கும் போதுலேருந்து சைக்கோவாக பிறக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை நம்ம மூலியமாக இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னா அதை பத்திரமா பாதுகாத்து வளர்த்து அதை பெரிய ஆளாக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்னோட மனைவி இல்லை என்னோட புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை அனாதையாக விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அதுங்க பல கஷ்டங்கள் பட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கோவாக தான் ஒரு நாள் உருவாகி நிற்கும். நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, இப்படி ஒரு சைக்கோ கிட்டேயா மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
அங்கே அவன் திலீப்பை காமிக்கிறாங்க. அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு பார்ட்டி ஹாலில் இருக்கான். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னா, அந்த சர்வர் ஒருத்தர் இருந்தார்ல, அவனால தானே இவன் மாட்டுற மாதிரி இருந்துச்சு, அவனை காசு கொடுத்து மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அவன் ஒரு டாய்லெட்குள்ளே போகிறத பார்த்ததுமே இவனுமே பின்னாடியே போகிறான். போய் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் போகிறான். ஆனால் அந்த சர்வர் என்ன பண்ணுறான்னா, இந்த காசுலாம் எனக்கு பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதனால இந்த திலீப்க்கு கோவம் வந்து அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவனை கொலை பண்ணிடுறான். அந்த பணத்தை அங்கேயே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஹீரோயின் பார்த்தா அவங்க பொட்டு படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக திலீப் வந்துடுறான். இவனை பார்த்தோன்னா ஐயோ இவனான்னு சொல்லி திருப்பி உள்ளேவே ஓடிடுறாங்க. அந்த திலீப்புக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸில் கதவை தட்டுற சவுண்டு கேட்டோன்னா அங்கே போய் பார்க்குறான். அங்கே அவங்க சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் தான் முன்னாடியே பாதுகாப்புக்காக அவங்களோட கேட்டை வந்து தாள் போட்டு வச்சுருப்பாங்க. இதை தெரிஞ்சோடனே கொலை வெறியோட அவன் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்ததும் கதவை சாத்தி தாள் போட்டான். அந்த சைக்கோ கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ரூமில் வந்து ஒளிகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த வெறி பிடிச்ச பூனை இருக்குது. அந்த பூனை நம்ம ஹீரோயினை போட்டு பொறாண்டிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பூனை கிட்டேருந்து தப்பிக்க. கடைசியாக அந்த பூனையை கேட்டில் மாட்டி விட்டுட்டு அவங்க வெளியில் வராங்க. நீங்கள் இந்த இடத்துல யோசிப்பீங்க, என்னடா அவன் தான் கேட்டை தாள் போட்டான்ல, அப்புறம் எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு. அவன் முன்னாடி கேட்டை தான் தாள் போட்டிருப்பான். இவங்க பின்னாடி வழியாக எகிரி குதிச்சு வந்திருப்பாங்க. வெளியில் வந்து பார்க்குறாங்க ஹீரோவோட ஆள் ஒருத்தாங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவன்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள திலீப் கத்திட்டு இருப்பான் ஹீரோயின் பேரை சொல்லி. அதனால அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவார்னா, கதவை பூட்டிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவார். இந்த கேப்பை வந்து ஹீரோயின் யூஸ் பண்ணிப்பாங்க. கேட்டு வழியாக எகிரி குதிச்சு வெளியில் வந்துடுவாங்க. இதை வந்து அவன் பார்த்துருவான். அவனுமே கேட்டை எகிரி குதிச்சு பின்னாடியே ஹீரோயினை துரத்திட்டே போவான். ஹீரோயின் ஓடியே ஒரு சிமெண்ட்ரிக்கு வந்துடுறாங்க. அங்கே அவனுமே வந்துடுறான். ஹீரோயின் போய் அமைதியாக ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்த வந்து அவன் பார்த்துட்றான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவை எடுத்து ஹீரோயின் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரான். ஹீரோயின் வந்து அந்த நிழலை பார்த்துட்றாங்க. அதனால அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறாங்க. அங்கே ஒரு ஷார்ப்பான சிலுவை இருக்குது. அதுலேருந்து ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து திலீப் அதில் விழுந்துடுறான். அவன் வயிற்றுலேயே அந்த சிலுவை இறங்கிடுது. ஹீரோயின் சிமெண்ட்ரியிலேருந்து வெளியே வந்து ரோட்டில் ஓடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு கம்பியில் முட்டி அங்கேயே உட்காந்துடுறாங்க. யாரோ வந்து அவங்கள தொடுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸை பார்த்தது தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகவே ஆகுது. போலீஸ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எதுவுமே அந்த சைக்கோக்கு தெரியாது. அவன் இன்னுமே ஹீரோயினை தேடிட்டு ரத்தம் ஒழுக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து போலீஸ் ஜீப்பு, போலீஸ் வண்டி எல்லாமே வந்து அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. போலீஸ் அவனோட வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வரைக்கும் அவன் எத்தனை கொலை பண்ணியிருக்கான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அவனை மனநல ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை ஜெயிலுக்கு மாற்றிடுறாங்க. ஹீரோயின் அவனை பார்க்க ஜெயிலுக்கு வராங்க. அப்போ போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவர் யார் கூட பேசுகிற மனநிலைமையிலையும் இல்லை, அவருக்கு வந்து மனநலம் பாதிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து திலீப்புக்கு பர்த்டே, அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் பார்க்குறாரு, உன் பர்த்டே அன்னைக்கு வருஷம் வருஷம் வந்து கைதிகளுக்கு நீ கொடுப்பியே, இன்னைக்கு நீயே கைதியாக இருக்கியே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இவரை மறந்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு ஹீரோயின் தமிழ் படங்களுக்கே உண்டான ஒரு டைலாக்கை சொல்கிறாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், எப்படியாவது அவர் மாறி வருவாருன்னு நான் நம்புகிறேன், அவருக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே திலீப்பும் என்ன பண்ணுறான்னா, அவனோட செவத்தில் வந்து சாரதா சாரதா சாரதான்னு ஹீரோயினோட நேம் எழுதியிருப்பான். இப்போ போய் மனைவி அப்படின்றத எழுதுறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, அவன் திருந்தி வரலாம், ஹீரோயின் ஏற்றுக்கலாம், இல்லை ஏற்றுக்காமலும் இருக்கலாம், அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நான் நல்லா கதையை நரேட் பண்ணியிருந்தேனா அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம தமிழ் படங்களை நம்மளோட வாய்ஸ் ஓவரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஓகே ஐலேருந்து உங்கள் ஸ்ரீ.